الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد صلى الله عليه وسلم ابن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم عليكم بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين أو كما قال عليه الصلاة والسلام. மதிப்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களுக்கு செஞ்சிருக்கூடிய நிஅமத் ஒரு பாக்கியம். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு தொடர்ந்து அவனுடைய தீனுடைய முஸாக்கராவை கேட்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சகோதரிகளே, தாய்மார்களே, இது போன்ற நிகழ்ச்சிகள் மதரசாக்கள் ஏற்பாடு செய்யப்படுறது எல்லாமே ஒரு நோக்கம், எங்கள்கிட்ட ஏதாவது ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் என்றதுதான். எங்கள்கிட்ட ஒரு மாற்றம் உருவாக்கப்பட வேண்டும் என்றதுதான். மதிப்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, பொதுவாகவே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களுக்கு நன்மையை மட்டும்தான் எங்களுக்கு நாடுறான். அல்லாஹ் இரக்கமுள்ளவன். அதனால தான் அர் ரஹ்மான் ரஹீம் நாங்கள் தொழுற போனாலும் சூரத்துல் ஃபாத்திஹாலையும் பஸ்மலா அதாவது பிஸ்மில்லையும் எல்லாமே நாங்கள் இதைத்தான் சொல்றோம், அர் ரஹ்மான் ரஹீம். படிக்கலாம் நான் கையில் வச்சுக்கோங்க இல்ல சரி அர் ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்று நாங்கள் ஒவ்வொரு பஸ்மலாவிலையும், அதாவது பெண்களுக்கு சொல்லும் மாதிரி சொன்னால் பிஸ்மில் சொல்லும் பொழுதும் அதைத்தான் சொல்றோம், அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் இரக்கமுள்ளவன். மதிப்புக்குரிய சகோதரிகளே, இந்த இரக்கமுள்ள ரப்பு எங்களை படைச்சு நாங்க நல்லா வரணும் என்றுதான் எதிர்பார்க்கிறான். எங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், தீனோட வாழ்ந்து தீனோட மரணிக்கணும் இந்த சொற்ப காலத்துல என்றுதான் நல்லா எதிர்பார்க்கிறான். அதனால தான் அல்லாஹ் எங்களுக்கு பாவ மன்னிப்புக்குரிய சந்தர்ப்பங்கள்ல அடிக்கடி தாரான். நீங்க அநேகமாக இந்த ஃபிக்ஹ் கிளாஸுக்கு வரக்கூடிய பெண்கள் இருக்கிறீங்க, படிச்சிருப்பீங்க. ஒரு மனுஷன் உழு செய்து அவன் தொழுற நேரம் அவன் தக்பீர் கட்டி சலாம் சொல்லி முடியும் வரைக்கும் நூற்றுக்கணக்கான திக்ருகள், அதிகமான இஸ்திக்ஃபார், ஸலவாத், துஆ எல்லாமே எங்களோட தொழுகைக்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு பெண்களும் நல்லா விளங்குங்க. நீங்க இந்த மதரசாவுக்கு பாடத்துக்கு வரக்கூடிய பெண்களோ வராத பெண்களோ, எங்களோட வாழ்க்கையில தொழுகையை மட்டும் சரியா படிச்சாலும் போதும், வேற ஒன்றும் தேவை. அவ்வளவு துஆக்கள் அல்லாஹ் தொழுகையில வச்சிருக்கிறான். வஜ்ஜஹத்தை பாருங்களே, துஆஉல் இஃப்திதாஹ் என்பார்கள். வஜ்ஜஹத்
அந்த துஆவுடைய பொருளை பாருங்களேன். ஒவ்வொரு தொழுகையிலையும் நாங்க தௌபாவோட மனசோட உள் மனசோட நாங்க இந்த துஆவை கேட்டா எவ்வளவு பாக்கியம். வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லஸீ ஃபத்ரஸ் ஸமாவாதி வல் அர்தி ஹனீஃபன் முஸ்லிமன். வானம் பூமி அனைத்தையும் படைத்த அல்லாஹ்வின் பக்கம் முகம் திருப்புகின்றேன். எப்படி? தூய்மையான முஸ்லீமாக நான் முகம் திருப்புகிறேன். வமா மினல் முஷ்ரிகீன். யா அல்லாஹ், நான் இணை வைக்கவில்லை, இணை வைத்தவனாக நான் இல்லை. யா அல்லாஹ், தூய்மையா நான் உனக்கு உன் பக்கம் திருப்புகிறேன். அதுக்கு புறம் உள்ள பேராகிராஃபை பாருங்க, பந்திய. இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒவ்வொரு தாய்மார்கள் யோசிங்க, அல்லாஹ் கிட்ட நாங்க போடக்கூடிய ஒப்பந்தம் என்ன? ரப்பே, இன்ன ஸலாத்தி எனது தொழுகை, வ நுசுகி என்னுடைய அமல்கள், வ மஹ்யாய வ மமாத்தி என்ற வாழ்வு என்ற ஷாவு எல்லாமே உனக்கு. சுப்ஹானல்லாஹ். 5 நேர தொழுகையிலே நாங்க அல்லாஹ்ட்ட ஒப்பந்தம் சொல்கிறோம், என்ற வாழ்வு சாவு எல்லாம் உனக்காக வேண்டியது. இப்படித்தான் எங்களோட தொழுகை ஆரம்பிக்குது. தக்பீரை கட்டிட்டோமா, இந்த ஃபாத்திஹா துஆவுல் இஃப்திதாஹ் வஜ்ஜஹ்து முடிஞ்சா சூரத்துல் ஃபாத்திஹாவை பாருங்க. நான் லேசா ஒவ்வொன்றை டச் பண்ணிட்டு போறேன். நாங்க என்ன சொல்றோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், எங்களுக்கு நேர்வழியை காட்டு. யா அல்லாஹ், எங்களுக்கு ஹிதாயத்தை தா. யா அல்லாஹ், எங்களுக்கு நேர்வழியை காட்டு என்று ஒவ்வொரு தொழுகையிலும் சொல்றோம். சொல்லிட்டு என்ன சொல்றோம்? ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின். யூதர்கள், நசாராக்கள், முஷ்ரிக்கீன்கள், முனாஃபிகீன்கள், இந்த எல்லாத்தோட வழியை முட்டுட்டு நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களுடைய வழியை தருவாயாகன்னு கேட்கும். ஒவ்வொரு தொழுகையிலும் யா அல்லாஹ், என்ற வாழ்வு சாவு எல்லாம் உனக்காக, எனக்கு நல்லவங்களோட வழியத்தா, கெட்டவங்களோட வழியை காட்டிராதுன்னு சொல்றதுக்கு பேரு தான் சூரத்துல் ஃபாத்திஹா. சகோதரிகளே, தாய்மார்களே, நடியிருப்புல என்ன ஓதுறோம்? ரப்பிகுல் ஸில்லி. யா அல்லாஹ், என்ற பாவத்தை மன்னி, எனக்கு இரக்கம் காட்டு, எனக்கு நேர்வழியை காட்டு. ஒரு சுக்குனி, எனக்கு ரிஸ்க் அளித்து, ரிஸ்க தந்துரு. சகோதரிகளே, தாய்மார்களே, தொழுகை ஒன்று போதும். பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் தெளிவை தந்துள்வானாக. தொழுகை ஒன்று போதும் எங்களோட வாழ்க்கைய வழி நடாத்துறது. நியத்து வைங்க. நல்ல சந்தர்ப்பம் ரமலான் எங்களுடைய தொழுகையை திருத்திக் கொள்ளது. தொழுகையை திருத்திக் கொள்றதுக்கு நல்ல சந்தர்ப்பம். அதே போலதான் ரமலானுடைய மாதத்துல ஷைத்தானும் கட்டப்பட்டாச்சு. ஏதாவது ஒரு மாற்றத்தை நாங்க கொண்டு வருவோம். சகோதரிகளே, தாய்மார்களே, நான் ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்ற பொருத்தம் என்று நினைக்கிறேன். ஒரு தடவை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்திருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் இருக்கிறாங்க. பொம்பளை பாசையில பொம்பளைக்கு செல்ற மாதிரி சொல்வதாக இருந்தால் ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க, கணவனும் இருக்கிறாங்க, அவங்களோட பாப்பாவும் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த சம்பவத்தை பூரா சொல்லி காட்டுறாங்க. நாங்க இப்படி இருக்கிற நேரம் ஒரு நாள் எங்களோட பாப்பா அடிமை ஒருத்தர பேசினார். இந்த காலத்துல வேலைக்காரமாய், அந்த காலத்துல அடிமை. நான் சொல்லக்கூடிய சம்பவங்களை வேற யாருக்கோ மாதிரி பார்க்க வேணும். அது ஆயிஷா நாயகி தானே, 1400 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்க வேணும். இது எனக்கிட்டையும் இருக்குதான்னு பாருங்க, எங்களோட வீட்லயும் நடக்குதான்னு பாருங்க. இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்யறாங்க? ஒரு அடிமையை கூப்பிடுறாங்க. அவங்க வரல. அவங்கள கூப்பிடுவோமே, அவங்க வரல.
வராததால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டு. இப்ப சொன்னாங்க, அந்த அடிமைக்கு இவங்க பதுவா செஞ்சாங்க, வர லேட்டாவினு பதுவா செஞ்சாங்க. இப்போ பதுவாண்டக்குள்ள ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டு போகணும். பதுவாண்டா என்ன, துவாண்டா என்ன, நிறைய பொம்பளைகளுக்கு அது விளங்குறல்ல. துவாண்டா நாங்கள் நினைக்கிற ஒன்று 27ல் கேட்குற துவா, தொழுந்துட்டு கேட்குற துவா, இது மாதிரி துவாக்கள். அப்படி இல்லாட்டி யாராவது இல்லாத ஒருத்தருக்கு ஏதாவது கொடுத்துட்டா, மா ஹாஜிமா நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுக்கு அல்லா பரக்கத் செய்யணும், நீங்கள் பரம்பரையாக நல்லா இருக்கணும், இப்படி கேட்பாங்களே, இதுதான் துவான்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். மதிப்புக்குரிய தாய்மார்களே, லேசாக விளங்குறேன்டா. துவா என்றது நான் சொன்ன மாதிரி சொல்லி காட்டுறதும் இல்லை. பதுவா என்றது நாசமா போங்க, ஹரபா போங்க, இடிபட்டு போங்க என்ற இது மட்டும் பதுவாவும் இல்லை. எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய மனசு குளிர்ந்து அல்லாஹ் கிட்ட உங்களோட நலவை, உங்களுக்கு நலவை கேட்கிறாரோ அதுக்கு பேர் துவா. இப்படி பாருங்களேன், நோன்பு வருது, இப்போ உங்களோட குடும்பத்தில் யாராவது இருக்கிறாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் வசதி வாய்ப்பு கொஞ்சம் குறைவு வேண்டும், நீங்கள் ஒன்றும் செய்யலை, தலை நோன்புக்கு ஒரு 2 நாளைக்கு முந்தி போகிற வழியில் ஒரு 10 கிலோ பேக் அரிசி, அப்படி இல்லாட்டி ஒரு 5 கிலோ பேக் அரிசியை பேக்கில் போட்டுட்டு யார்கிட்டையாவது அனுப்பி விட்டீங்க. இந்த டைமில் நீங்கள் வீட்டுக்கு போட அது செய்யறது கூட மாமியோ சாட்சியோ பெரியம்மாவா இருக்கலாம். அந்த டைமில் உங்களோட மனசுக்கு ஒரு நினைவு ஒன்று வருமே, என்னண்டு அவங்க செல்லுவாங்களே, எம்மா இதை கொண்டாந்த என்று சொல்லிட்டு, ஏம்மா இதை கொண்டாந்து என்று சொல்லிட்டு அந்த மனசு குளிர்வாங்களே, மனசு குளிர்வாங்களே, இந்த மனசு குளிர்றதுக்கு பேர் தான் துவா. மனசு குளிரத்துக்கு பேர் தான் துவா. சகோதரிகளே, தாய்மார்களே, பதுவாண்டா என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் மனசால செய்யணும் என்று இல்லை, இப்படி செஞ்சானே எங்களுக்கு என்று நினைக்கிறானே, இதுதான் பதுவா. இன்னும் பெண்களுக்கு புரிகிற பாசையில சொல்வதாக இருந்தால், எங்களுக்கு ஏதாவது யாராவது உதவி செஞ்ச நேரம் அந்த மனசு குளிர்ந்து கொண்டு போவது தானே, இதுதான் துவா. மனசு வெந்து கொண்டு போகுது பாருங்க, இதுதான் பதுவா. நீங்க 2 கையை மேந்தி அல்லாஹ் கிட்ட கேட்க தேவையில்ல. துவாவும் பதுவாவும் இதுதான். எங்களுக்கு நாங்க கேட்கறது அது வேற, அது நீங்க கையை ஏந்தி அழுந்து கேட்கத்தான் வேணும். மற்றவங்க எங்களுக்கு கேட்கிற துவாய்க்குதே அப்படி இல்லை. எனவே தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க ஒரு துண்டு ஈச்சப்பழத்தை கொடுத்தாவது நீங்க நரகத்திலேருந்து பாதுகாத்துக்கோங்க. அப்ப ஈச்சப்பழத்துக்காக வேண்டி இல்லை, அப்ப ஈச்சப்பழத்துக்கு தான் இது, அப்ப வாழைப்பழம் கொடுத்தா என்னாண்டு இல்லை. அப்படி ஒரு இல்லாத ஒருத்தருக்கு, இப்ப பணக்கார ஒருத்தனுக்கு போயிட்டு நல்லா திண்டுட்டு எப்ப முடிச்சுட்டு வார ஒருத்தருக்கு போயிட்டு ஈச்சப்பழத்தை கொடுத்தா அவனுக்கு கணக்கிக்காது. அந்த கட்டமைப்ப அவருக்கு பசி தாங்கலாம் வைக்கிறாரு, உங்கள்கிட்ட ஒரு துண்டு ஈச்சப்பழம் தான் இருக்கு. இந்த ஈச்சப்பழத்தை கொடுத்த நேரம் அவருக்கு அல்ஹம்துலில்லாஹ், இந்த நேரத்தில் ஒரு துண்டு ஈச்சப்பழம் கிடைச்சி நினைவாருது, இதுக்கு பேர் தான் துவா. சகோதரிகளே, தாய்மார்களே, அப்ப பதுவாண்டா என்ன? அத்தர்து மின் ரஹ்மத்தில்லாஹ். அது நீங்க மனசால கேட்க தேவையில்ல, மனசால கேட்க தேவையில்ல. நீங்க ஒருத்தருக்கு கெட்டது நடக்கணும் என்று சொல்ற எல்லாமே பதுவா தான். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, லஅன், பதுவா என்னது உருது வார்த்தை. லஅன், லானத். லானத் என்ன தெரியுமா? உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றா, பதுவாண்டா என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு நல்லது நடக்கப்படாதுன்னு நாங்க சொல்றது. எப்படி? உதாரணத்துக்கு நீங்க என்ன செய்றீங்க, வெள்ளைக்கு பிள்ளைய ஸ்கூல் போக எழுப்பாட்டுறீங்க. ஸ்கூலுக்கு போக எழுப்பாட்டினா
இப்ப 6:30க்கு சரி புள்ள எலும்போனா இப்ப 6:35 உமாக்கு இப்ப ரத்தம் வர ஃபர்ஸ்ட்டுக்கு எலும்புங்க தங்கம் என்ற அப்புறம் எலும்புங்க ராஜான்ற டைமை பார்க்குற எலும்புன்ற அப்புறம் எலும்புடான்ற அது பண்ணி சொல்ற ஸ்கூலுக்கு போகாம இருந்து அப்ப நீ இரு மாட்டு மேயலும் சொல்றதானே மாட்டு மேய்க்கலும் கூலி வேலை செய்யலும் கரத்தை தள்ளேலும் நாங்க பிள்ளைகளுக்கு செல்ற கொஞ்சம் மார்க்ஸ் போதாட்டி மாடு மாடு இப்படி படிச்சா நீ இந்த ரோட்ல வண்டி தான் இழுக்க வழியாகும் சொல்றா இல்லையா இதுதான் பதுவா பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள் பெண்கள் என்றதால உங்களுக்கு மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்றேன் நீங்க உண்மையிலே கஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டு ஆக்கி கொண்டு இருப்பீங்க சின்னவனுக்கு தெரியாதா ஓடி வந்து மேல முட்டுவா உமா உமா மாமா மாமாண்டு 4 பையனை முட்டைக்குள்ள 5வது பையனை என்ன சொல்ற தொலைஞ்சு போவேயாங்கல சொல்ற இல்லையா தொலைஞ்சு போவேயாங்கலன்ற சகோதரிகளை இதுக்கு பேர் தான் பதுவா இதுக்கு பேர் தான் பதுவா பிள்ளைகள் அலட்டி அலட்டி இப்ப சில வாப்ப மாறிப்பாங்க கராவி வயசாக்குள்ள நேரம் பரபரன்னு கொண்டே இருப்பாங்க அது சிலத்துக்கு உம்மா மாறபடி இருப்பாங்க இப்ப நாங்க என்ன செய்யற என்ன உம்மா எப்ப பார்த்தாலும் தான கரண்டு 4 பையனுக்குள்ள இல்லாட்டி என்ன செய்யற வயசாளி ஆவின போற என்ன செய்யற கிழவிக்கு 60 வயசு கிழவனுக்கு 65 70 வயசு என்ன சரி ஏய் எனக்கு இந்த மனுஷன் என்ன எலவோ தெரியா சொல்றோமா இல்லையா சகோதரிகளே தாய்மார்களே இதுக்கு பேர் தான் பதுவா நீங்க நினைப்பீங்க இதெல்லாம் எங்கட வழக்கத்துல இருக்கிற சொல் தானே நாங்க கையேந்தி துவா கேட்கல நல்லா விளங்குங்க எங்கட வழக்கத்தில் இருந்த சொல்லாக இருந்தாலும் நாங்க கையேந்தி கண்ணீர் வடிச்சு துவா செய்யல என்றாலும் ஒரு விஷயத்தை நல்லா விளங்குங்க அது ஷத்தும் என்பது வேற அல்லான் என்பது வேற மதரசால் ஓதக்கூடிய மாணவிகள் மீக்கிறதால நான் சொல்றேன் அல்லான் என்பது வேற ஷத்தும் என்றது வேற அப்ப ஏசுறது என்ற வேற பதுவா செய்யறது வேற ஏசுறண்டா என்ன அடே விளங்குது இல்லையாடா பார்த்து செய்யடா எரும மாடு கழுத குதிரண்டே சொல்லுமே இது ஏச்சு பதுவாண்டா என்ன தெரியுமா அவருக்கு இப்போ ஒண்ணு நடந்தில்ல அவருக்கு கெட்டது நடக்கணும் என்று சொல்றது இதுக்கு பேர் தான் பதுவா பதுவாவுடைய வார்த்தைகள் பயங்கரமானது மதிப்புக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே எங்கட புழக்கத்துல வந்துருச்சு என்ன எலவோ தெரியாடாண்டு எலவுன்றது என்னது தமிழ் டீச்சர்ஸ் மாதிரி இருந்தா கேளுங்க எலவு என்றது பொணம் வீட்டுக்கு எலவு என்றது எலவு என்றது பொணத்துக்கு செல்ற எலவு இது என்ன ஆடுச்சு நாங்க சிங்கள தமிழ் ஸ்டைலே சொல்றேன் என்ன எலவுடா ஒரே கரண்டு கொஞ்சம் சூடாவினா கொஞ்சம் சில ஊர்கள்ல என்ன தானையோ தெரியான்ற தான கேவால் என்ற அதுக்குத்தான் பொணமூடு கொஞ்சம் மார்க்கத்தோட இருந்தா என்ன கத்தமோ தெரியான்ற ஒன்றோ சோனோ பாசையில மையத்தூடுன்ற இல்லாட்டி சிங்கள பாசையில இந்த மையத்தூடுன்ற இல்லாட்டி தமிழ பாசையில மையத்தூடுன்ற யோசிச்சு பாருங்க தொலைஞ்சு போன்ற தானே தொலைஞ்சு போன்று பொருள் என்ன தொலைந்து செல்லுதல் என்ன கண்ணு கெட்ட தூரம் அது கெட்டாத தூரத்துக்கு தொலை தூரத்துக்கு போனதான் தொலைந்து போன்றது தொலைந்து போய் விட்டது அப்படின்னா காணாம போயிருச்சு அட்ரஸ் எல்லாம் போயிருச்சு நான் கேட்கிறேன் இறக்கமா ஓடி வந்து உம்மாண்டு கேட்கிற பிள்ளைக்கு நீங்க ஆக்கி கொண்டிருப்ப வேலை செஞ்சு கொண்டிருப்பீங்க அடே உம்மாண்டு ஓடி வார பிள்ளைக்கு அட்ரஸ் இல்லாம போ தொலைஞ்சு போண்டு பேசுறேன்டா நீங்க இதை மனசுக்கு எடுத்து பேசுவீங்களா எப்பயாவது அல்லாஹ் பாதுகாக்கணும் எந்த ஒரு உமாவும் பேச மாட்டான் ஆனா ஓகே இபேட்ட என்னவான்ற சிங்களத்துல என்னது அந்த சும்மா ஆட்டோமேட்டிக்கா வார எங்களுக்கு வாய்க்கு சகோதரிகளே தாய்மார்களே ஆக பயங்கரமான விஷயம் இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இத மாதிரி வேலைக்கார பொம்பளை கூப்பிட்டாங்க வரல இப்ப என்ன செஞ்சாங்க பதுவா செஞ்சுட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க நான் இந்த இடத்துல இருந்தேன் இதை கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா அபூபக்கரே
எங்களுக்கு தெரியும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு சித்திக் என்றது இல்லையா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்னு சொல்லுவோம். ஏன்னா ரசூலுல்லாஹ்வை உண்மைப்படுத்தியவர் சித்திகீன். அது மட்டுமல்ல, சித்திகூன்கள்ல உண்மை ஈமானை உண்மைப்படுத்தக்கூடியவர்ல முதலாவது இடம். நல்ல விலைக்கோங்க. அபூபக்கர் சித்திக்லாம் யாரு? மஹ்ஷர் மைதானத்துல கேள்வி கணக்கு முடிஞ்ச பின்னால நபிமார்களுடைய சொர்க்கத்தை முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை திறப்பாங்க. அதுக்கு பின்னால உம்மத்துடைய சொர்க்கத்தை முதலாவது உம்மத்துல முதல் சொர்க்கத்தை திறக்கிறது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஈராக் குகையில இந்த சௌர் குகையில இந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றாங்க. நீங்க யாராவது சொல்லலுமா நான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு விட பெரிய ஆளு? யாருக்கும் சொல்லல. முழு உலக மக்களுடைய ஈமானையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஈமானையும் ரெண்டு தட்டுல வச்சா எல்லா மக்களுடைய ஈமானை விட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஈமான் தான் மிகுந்திருக்கு. சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்க இந்த பயானை எடுக்க வேணாம். பயான் என்று யோசிக்க வேணாம். நோம்புல என்னைய திருத்திக் கொள்றதுக்கு சின்ன ஒரு ஒரு கண்ணாடிய காற்று, அவ்வளவுதான். ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு மாற்றம் வந்தாலும் போதும். கொஞ்சம் மனசு கெடுங்க. இவ்வளோ பெரிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வேலைக்காரிக்கு ஏசிட்டாங்க. இவளுக்கும் அவருடைய பட்டம் என்ன? அபூபக்கர் சித்திக். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, இதை கேட்ட உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓ அபூபக்கரே, ஒரு விஷயத்தை விளங்கிக்கோங்க. ரப்பில் கஅபா என்று அரபிகள் சத்தியம் பண்ணுவாங்க. இந்த கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யாருக்கு? அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க. இந்த கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக அபூபக்கரே, ஒரு சித்திக்கும் ஒரு லஆனும் நிச்சயமாக ஒன்று சேர முடியாது. நவுதுபில்லா. அப்படி என்ன? அபூபக்கரே, பதுவா செய்கிறவன் ஒரு சித்திக்கா இருக்கலாது என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதிர்ந்து போனாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, 2 தடவை சொன்னாங்க. ஒரு 3வது தடவை செய்யல கொல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு பயம் வந்துட்டு, ஒரு தடவை சொன்னார்கள், 2 தடவை சொன்னார்கள். 3வது தடவை சொல்லும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், நபியே நாயகமே, அந்த அடிமையை நான் உரிமை விட்டுட்டேன், போதும் நிப்பாட்டுங்கட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பாரதூரமான வார்த்தையாயிக்கும். இன்னைக்கு எங்களோட நிலைமை என்ன ஆகிட்டுன்னு பாருங்களேன். நாங்க இன்றைய பதுவா செய்யாதது என்னத்தான் ஆகிக்கிறேன்? உம்மை எப்ப பார்த்தாலும் கரண்டு, வாப்பா பார்த்தா எப்ப பார்த்தாலும் பரபரண்டு, புள்ள என்ன இலவோ தெரியாது, எல்லாம் அப்படித்தான். கொஞ்சம் பூனை கத்தினாலும் போதும் சனியன், யார தின்ன பாக்குறோம் தெரியாண்டது. சனி என்றது இந்து மதத்துல அவங்களோட சிங்களம் சொல்லுவாங்க அபலண்டு, அதாவது அவங்களோட நாங்க தரித்திரியம் வேண்டுவோமே, தரித்திரியத்துக்கு அவங்களோட ராசி பலன்ல சனி ராசி என்பது தரித்திரியத்துக்கு சொல்லப்படும். நான் கேட்கிறேன், உங்களோட புள்ள சனியனா? புள்ள இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க? புள்ளைக்கு சனியன் என்று இருக்கிற வாயில்லாத கேஸ் அடுப்பு 24 ஹவரும் பத்தி கொண்டிருக்கு. கேஸ் முடிஞ்ச சரி சனியம் பாறை கேஸ் முடிஞ்சு. யாராவது இப்ப எல்லாருக்கும் ஊர்ல விற்கிற தேங்காய்காரங்க லேசராயிக்கும். தேங்காய் எவ்வளவு? 250 ரூபா. நாசமா போனவர்கள் என்ற சகோதரிகளே, தாய்மார்களே, அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் பள்ளியில தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அன்னைக்கால ஒரு வியாபாரி போறாரு. நான் எதுவும் சொந்த கதை சொல்லல, எல்லாமே சஹாபாக்களோட சம்பவத்தையும் ரசூலுல்லாஹ்வோட சம்பவத்தையும் சொல்றேன். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிற்காலத்துல ரசூலுல்லாஹ் பிற்காலத்துல மஸ்ஜித் நபவியில அவங்க படுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு வியாபாரி போறாரு. இந்த வியாபாரி அந்த பொருளையும் விலையும் சொல்லிட்டு போறாரு. நான் சொல்லிட்டு போறேன்,
கிழங்கு கிலோ 100 ரூபா 200 ரூபா அப்படி செலுத்த போற மாதிரி அந்த வியாபாரி பொருள்களையும் விலையையும் சொல்லிக்கொண்டு சொல்லும் பொழுது அந்த மஜ்மால அந்த இடத்துல இருந்த ஒரு மனிதர் சொன்னார், லானத்துல்லாஹி அலைஹி, நாசமா போட்டும். இன்றைக்கு நீங்க செல்ற மாதிரி மரக்கறி வாங்க போற, எவ்வளவு மரக்கறி? தக்களிக்காய் கிலோ 300 ரூபா. ஒன்னோ போவ அடி பாருடி, 2 மாசம் முதித்தான் 100 ரூபாய்க்கு இந்தடி கிலோ என்ற. அது சீசனுக்கு விலை கூடும் குறையும். எதை எடுத்தாலும் விலை கூட செலுத்தா நான் சும்மா பதுவா தான் செய்வேன். இப்ப பதுவா செஞ்சதோட அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மோத்துல வெளிச்சம் படாமைக்கு புடத்துணன்னு போட்டு தூக்கி கொண்டிருந்தாங்க ஒரு போர்வைய. அந்த போர்வை எடுத்துட்டு எலும்பி நின்றாங்க. அது என்னது என்ன சொல்றது, திடுக்கிட்ட எலும்பி நின்றாங்க. கேட்டாங்க, யார் அந்த பதுவா செஞ்ச மனுஷன்? சொன்னாங்க, நான் தான். பாருங்களேன் இவ்வளவு வேலை. இப்ப அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, விளங்கிக்கோங்க, ஒரு மூமின் பதுவா செய்ய மாட்டான். சுப்ஹானல்லாஹ், ஒரு மூமின் பதுவா செய்ய மாட்டான். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனுஷன் பதுவா செஞ்சிட்டா அந்த பதுவா வானத்துக்கு போமா. கட்டமா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த பதுவா வானத்துக்கு போமா. வானத்துடைய கதவுகள் அந்த பதுவாவை பாரம் எடுக்காது. வானத்துடைய கதவுகள் அந்த பதுவாவை பாரம் எடுக்காம கதவை மூடிருமா. மேல நல்லா யோசிங்க, நாங்க செல்ற பதுவாவுடைய வார்த்தைகள் இருக்குதானே, இதுக்கு நான் ஆரம்பத்திலேருந்து தான் சொல்றேன், மனசால செல்லணும்னு நிபந்தனை இல்ல, வாயால சொல்லிட்டா போதும். மனசால நினைக்க தேவையில்ல, வாயால சொல்லிட்டா போதும். அந்த வார்த்தைக்குள்ள நல்ல வேலைங்க, வார்த்தைக்குள்ள பாரம் என்ன? அந்த வார்த்தை மேல போகும்போது வானம் கதவை மூடிக்கொள்ளுமா. இது சஹீஹான ஹதீஸ், சுனன் அபூ தாவூதுல வரக்கூடிய ஹதீஸ். வானம் கதவுகளை மூடிய பொழுது அந்த பதுவாக்கு இடமில்ல, பூமிக்கு வருமா. பூமிக்கு வரும் பொழுது பூமியும் கதவு மூடிருமாம். சுப்ஹானல்லாஹ். பூமி பயப்படும், இந்த பதுவாவுடைய வார்த்தை என்ன மேல விழப்படாது. விளங்குதா? ஆக பாவம். இன்னொரு ஹதீஸில் சொல்லப்படுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது, ஹஜ்ஜுக்கு அல்லது உம்ராக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இப்ப அந்த காலத்துல ஒட்டகத்தை தானே போவாங்க. ஒரு இடத்துல போன நேரம் ஒட்டகம் கொண்டு நடுவழியில நிக்குது. அப்ப அதை விரட்டினா போதும் இல்லை. அப்போ ஒரு பொம்பளை சென்னா மனசால நினைச்சு கைய தூக்கி கண்ணீர் வடிச்சு துவா செய்யல, லானத்துல்லாஹி அலைஹி, நாசமா போட்டும், தொலைஞ்சு அகல போதும் இல்லைன்னு விரட்டி விட்டா. அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் திரும்பி கேட்டாங்க, யார் பதுவா செஞ்சது? சொன்னாங்க, நாயகமே, நபியே நாயகமே, இந்த ஒட்டகம் நடுவழியில் என்று போகுது இல்ல. எங்கட பொம்பளைல வீட்டுல பூனை காலுக்கும் பட்டாலும் சரி, தருத்திரிய மூதேவி கால் அடியில கொண்டு செல்றா இல்லையா? காலுக்கு வீட்டுல இருக்கிற பூனை பட்டாலே பதுவா செய்யற. சகோதரிகளே, தாய்மார்களே, ரோட்டை மறைச்சு கொண்டு இருக்குது, நாசமா சைட்டுக்கு போட்டு விரட்டி விட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யார் பதுவா செஞ்சது? நபியே நாயகமே, நான் தான் சொன்னேன். எதுக்கு பதுவா செஞ்சீங்க? இந்த ஒட்டகம் நடுவழியில நிக்குது. ஒரு ஏலான் பண்ணினாங்க ரசூலுல்லாஹ், சஹாபாக்களே, அந்த ஒட்டகத்தை கல்லுன்னு சொன்னால் வழி விட்டு விடுங்கள், அந்த ஒட்டகத்தை விட்டுருங்க, அது பதுவா செய்யப்பட்ட ஒட்டகம் என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, பிற்காலத்துல அந்த ஒட்டகம் யாருமே, ஒட்டகம் என்ன, அந்த அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாகனம், இந்த காலத்துல ஒரு நல்ல பெரிய பைக் கொண்டு இருக்கிற மாதிரி, ஒட்டகம் மதீனால சுத்தி திரியுமா. அந்த ஒட்டகத்தை யாருமே சாப்பிடுறதுக்கு வெட்டி எடுக்கவும் இல்லை, பயணத்துக்கு பாவிக்கவும் இல்லையாம். சுப்ஹானல்லாஹ். ஒரு பொம்புல தச்சலா கொசாவின ஒட்டகத்தை பார்த்து, வலிய மறைச்ச ஒட்டகத்துக்கு
நாசமா கொஞ்சம் அகல வேண்டதுக்கு அந்த ஒட்டகத்தை எந்த ஒரு சாவியும் எந்த ஒரு பாவனைக்கும் எடுக்கல. அந்த ஒட்டகம் மதீனால சும்மா சுத்தி திரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நாங்க எங்கட கேஸ் அடுப்புக்கும் பதுவா செய்யறோம், காலுக்கு பட்ட பூனைக்கும் பதுவா சொல்றேன், நாங்க பெற்ற புள்ளைக்கும் பதுவா செய்யறேன், சைடால கொஞ்சம் மாமி மைனிமாருக்கும் பதுவா செஞ்சு கொள்றேன். நாங்க இன்றைக்கு பதுவா செய்யாத யார் இருக்கு யோசிச்சு பாருங்களேன். இப்ப கொஞ்ச நாள வெயில் அடிக்குது, வெயிலுக்கும் பதுவா செய்யறோம். என்ன எல்லவோ தெரியாட்டா, நேத்து தூக்கம் போவே இல்லை, அந்த மாதிரி வெயில் சொல்றோமா இல்லையா? வெயில் என்று சொல்லலாம், சூடு என்று சொல்லலாம், பதுவாவுடைய வார்த்தைகள் பாதிக்கப்படாது. அல்லாஹ் ஹதீஸுல் குதுஸ்ல சொல்றான், மனிதனே நீ காலத்துக்கு பதுவா செய்யாத. காலத்துக்கு நாங்க பதுவா செய்யற, உடுப்பை கழுவிட்டு வார வெள்ளையிலேருந்து இவனும் கலட்டி போடுற டெனிங் கலசனும் ஒவ்வொரு சாக்கு கோடி மாதிரி இல்லையா, வாஷிங் மெஷின்ல போடவும் மேலாது. மேக்சிமம் 7 கிலோண்டா 2 பேர்ட்ட 2 டெனிமை போட்டா 8.5 கிலோ வார. அவர் கணக்குல இந்த உடுப்பு கழுவுற மாப்பிள்ளை கேட்குற, என்னப்பா வாஷிங் மெஷினை எடுத்து தந்தாலும் மணித்தியால கணக்குல மெஷின்ல இல்லையா வைக்கிறீங்க? வாஷிங் மெஷின்ல இவனோட உடுப்பு கொண்டாந்து போட்டா பரவாயில்ல, ஒவ்வொருத்தன் அலகோனிய கொண்டாந்து போட்டா இங்க கழுவுற. இப்ப என்ன நடக்கிற தெரியுமா சகோதரிகளே, தாய்மார்களே, நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? நீங்க ராவ் பவலா கஷ்டப்படுற, கஷ்டப்பட்டு உடுப்பெல்லாம் கழுவிட்டு கொண்டாந்து கொடியில போட பார்க்கல மழை. இப்ப என்ன எப்படி இருக்கும் கொஞ்சம் மனசு யோசிங்களே. 2 hour 3 hour எல்லா உடுப்பையும் கழுவிட்டு கொண்டாந்து பார்க்கல மழை. ஷி சொல்றா இல்லையா? ஷி தண்ணியன் மழை ஸ்டார்ட் ஆகிட்டு இனி சுரு பேஞ்சு தொலைஞ்சு கொண்டே இருக்கும்பா. பாரேடி உடுப்பு காய போடும் இல்ல, அது தானேடி பாரு, நானும் உடுப்பை கலட்டி வச்சு 2 நாளா காயப்பட இந்த கிடைக்கல. பெண்கள் பொதுவா பேசுறா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஓ ஆதமின் மகனே, காலத்துக்கு திட்டாதே. வானத்தஹர், காலம் என்பது நான் தான். சுப்ஹானல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? காலத்தை நிர்ணயிக்கிறது அல்லாஹ். எப்ப மழை பெய்யணும், எப்ப வெயில் அடிக்கணும், எப்ப காத்தடிக்கணும் என்று முடிவு செய்யறது அல்லாஹ். அல்லாஹ் செஞ்ச முடிவை நீங்க நாசமா போவ, சரித்திரம் பிடிச்சது, சரசரண்டது. நாங்க ஏசுனோம் என்றா யாரு கேசுறது சமம் தெரியுமா? அல்லாஹ் கேசுறது. சகோதரிகளே, தாய்மார்களே, பூமியில இருக்கிற மிருகத்துக்கு பதுவா செஞ்சது கூட சஹாபாக்கள் போறோம் அந்த ஒட்டகத்தை தொடவே இல்லை. இப்ப பதுவா கீழே வரும், வானத்து கதவு மூடப்பட்டுட்டு பதுவா பூமிக்கு வரும் பொழுது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபதுலகு அப்வாபுல் அர்த் ஃபதுலகு அப்வாபு தூனஹா, அதாவது பூமிக்கு வரும் பொழுது பூமியுடைய கதவுகளும் மூடிக்கொள்ளும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வேற யாரோ சொன்ன மாதிரி சொல்லவான்னு நினைக்க வேணாம். உங்களோட வார்த்தை, உங்களோட பிள்ளைய பார்த்து சனியன் என்றது, ஸ்கூலுக்கு போக ரெடியா இல்லாட்டி நீ மாடா தான் போவா என்றது, மாடு மேய்க்க வழியாகும் என்றது, பேமெண்ட்ல தான் ஈக்க வழியாகும் என்றது, வீணா போவா என்பது. சகோதரிகளே, தாய்மார்களே, ஊர்ல யாரு கெட்டு கீழ் சாதியாய்க்கிறானோ அவனமாய் போவான் என்று சொல்றது தெரிந்தானே. அடே வாய் அடிச்சுட்டு போவாதே, தெரிந்தானே அவனோட மகன், அத மாதிரி தான் போவாய். அல்லாஹ் பாதுகாக்கணும். யார் ஊர்ல ஹைலைட் ஆயிக்கிறானோ, வீணா பேத்து, சின்ன பின்னமாகி நாசமா பேத்து யார் இருக்கிறானோ அவனை உதாரணம் காட்ட நீ சொந்த பிள்ளைக்கு தெரிந்தானே. இருங்க கதை அவன மாதிரி தான் போவலியாவும். நவுதுபில்லாஹ். சகோதரிகளே, தாய்மார்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வார்த்தை பூமிக்கு வரும் பொழுது பூமியுடைய கதவு மூடப்படும். இதற்கு பின்னால் அந்த வார்த்தைகள் சும்ம தஅகுது யமீனன் வ ஷிமாலா, வலது பக்கத்துக்கும் இடது பக்கத்துக்கும் நீங்க பேசின இந்த வார்த்தை, உங்களோட பிள்ளைக்கு பேசின வார்த்தை, இது உலகத்துல வலது பக்கம் இடது பக்கம் என்று திரிஞ்சு கொண்டு இருக்கும் என்றார். கடைசியில் அந்த வார்த்தைக்கு போக இடம் இல்லை, அதுக்கு பின்னால்தான் உங்களோட பிள்ளைக்கு போய் சேரும்.
பதுவான்றது நேரடியா போடுறது இல்ல. வானத்துக்கு பேத்து பூமிக்கு வந்து வலதுக்கு போய் இடது போய் கடைசியா தான் சொன்னவருக்கு போய் சேரும். அந்த சொன்னவருக்கு அந்த பதுவா போகும் பொழுது நீங்க சொன்ன பதுவாக்கு அவர் தகுதி இல்லாமல் இருந்தால், சொன்ன பதுவாக்கு தகுதி இல்லாமல் இருந்தால், நாங்க பதுவா பாக்குற இடத்துக்கு தெரியுமா, கோபம் வந்தா பதுவா செய்யற, சூடாவினா பதுவா செய்யற, கொலப்பினா பதுவா செய்யற, உம்மம்மார கொலப்பினா பதுவா செய்யற, உம்மமாருக்கு சூடாவினா பதுவா செய்யற, பாப்பமாருக்கு மழை பாஞ்சா பதுவா செய்யற. பதுவா என்ன தெரியுமா, நாங்க இன்னொருத்தருக்கு கெட்டது எப்ப தெரியுமா கேட்கிற, ஒருத்தர் எனக்கு அநியாயம் செஞ்சு எனக்கு திருப்பி பதில் கொடுக்கறதுக்கு சக்தி இல்லை, இந்த டைம்ல தான் அல்லாஹ் எனக்கு இவனுக்கு பதில் செய்யல, எனக்கு திருப்பி ஒன்றுமே செய்ய சக்தி இல்லாம இருக்குது, நீயே கொடுத்தன்னு கேட்கறதுதான் பதுவா. எங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்க, திருப்பி அடிக்கவும் சக்தி இல்லை, ஏசவும் சக்தி இல்லை, ஒன்றுமே செஞ்சு கொள்ளலாம், இப்ப அல்லாஹ் நீயே அவனை நாசமாக்கன்னு கேட்டா அது கபூலாகும். பதுவா என்றது நல்லா விளங்கிக்கோங்க, கோபத்துல சொல்வது அல்ல, அநியாயம் செய்யப்பட்டவன் சொல்வது தான் பதுவா. இப்ப எந்த ஒரு மனுஷன் பதுவா செஞ்சிட்டீங்களா, அந்த புல்லை இப்ப அந்த பதுவா உங்களோட புல்லைக்கோ அந்த பொருளுக்கோ அல்லது அந்த மிருகத்துக்கோ அந்த மனிதனுக்கோ போகுமா? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் அந்த பதுவாக்கு சம்பந்தப்பட்டவனாக இருந்தால் சரி, இல்லை என்றால் யாரு பதுவா சொன்னானோ அவனுக்கே வந்து அந்த பதுவா படும் என்றார். யோசிச்சு பாருங்க, இப்ப நாங்க யாருக்கு பதுவா செய்யறோம்? அதை விட ஆக பயங்கரம் என்ன தெரியுமா, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்னூன், இந்த பதுவா செய்யறாங்களே இவங்க கியாமத்து நாள்ல ஷுஃபஆவாக மாற மாட்டார்கள், வலா ஷுஹதா. பொம்பளைகளுக்கு மட்டும் விளங்குறத சொல்றேன், இந்த எங்களை எல்லாத்துக்கும் ஆசைக்கு தானே தொழுந்து கொண்டு ஈக்குவல மௌத்தா போகணும், முழுவோட ஈக்குவல மௌத்தா போகணும், பள்ளிக்கு நடந்து பேத்து கொண்டு ஈக்குவல மௌத்தா போகணும், மக்காக்கு போக்கல மௌத்தா போகணும், அப்படித்தானே எங்களை எல்லாத்துக்கும் ஆசை இல்லையா? ஏன்? அது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில மௌத்தா போறது. யார் ஒருத்தர் அல்லாஹ்வுடைய, இப்ப நாங்க பலஸ்தீன் மக்களுக்கு இவ்வளவு துவா செய்யறோமே தெரியுமா, ஷுஹதாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில மௌத்தா போறவங்க சொல்றோமா இல்லையா? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்ல அல்லாஹ்னூன் லா யகூனு ஷுஹதா. நல்லா விளங்குங்க, பதுவா செய்யற குணம் உள்ளவன் உலகத்துல ஒரு நாளும் ஷஹீதா மௌத்தா போக மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்கும். வலா யகூனு ஷுஃபா, கியாமத் நாள்ல ரசூலுல்லாஹ் ஷஃபாத் செய்யறது ஷஃபாத்துல் உல்மா. அது இல்லாம புள்ள போய் அல்லாட்ட கேட்குமா, யா அல்லாஹ் என் உம்மாவை சொர்க்கத்துக்கு அனுப்பு, என் வாப்பாவை சொர்க்கத்துக்கு அனுப்பு, வாப்பா கேட்பாரு என்ன பொண்டாட்டிய சொர்க்கத்துக்கு அனுப்பு. இப்படி மனிதர்களிலும் நல்லடியார்கள் மற்றவர்களுக்கு ஷஃபாத் செய்வார்கள், சிறிய சிறிய ஷஃபாத்து. யார் உலகத்துல பதுவா செய்யறானோ இவனுக்கு ஷஃபாத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டானா. நான் தெளிவான ஹதீஸை மட்டும் சொல்றேன். சகோதரிகளே, தாய்மார்களே, அதை விட எல்லாத்த விட சமீப காலத்துல அமெரிக்கால ஒரு ஆய்வு செஞ்சாங்க. என்ன தெரியுமா, இந்த பதுவா என்றது தானே சாபம், எல்லா மதத்திலையும் இருக்குது, பாரசீகர்கள்ட்ட இருக்குது, எகிப்தியர்கள்ட்ட, ஒவ்வொரு சாம்ராஜ்யம் படிக்கிற புள்ளியல் வந்து உங்களுக்கு தெரியும், ancient civilizations, என்ன சொல்ற, பண்டைய நாகரீகங்கள் நீங்க படிச்சிருப்பீங்க. மொசபத்தோமிய நாகரீகம், எகிப்திய நாகரீகம், ஹரப்பா நாகரீகம் நிறைய படிச்சிருப்பீங்க. எனக்கு நேரம் போதாது, மற்றது லேடிஸ் ப்ரோக்ராம்ன்றதால அவ்வளோ டீப்பா நான் போகல. ஒவ்வொரு நாகரீகத்திலையும், அதாவது உங்களுக்கு பொம்பளைக்கு விளங்குற மாதிரி சொல்றதா இருந்தால், எல்லாத்துக்கும் விளங்குற மாதிரி சொல்றதா இருந்தால், 7000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த மக்களும் பதுவாக்கு பயந்திக்கிறாங்க. நம்புவீங்களா? ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னால ஈஜிப்ட்ல வாழ்ந்த மக்கள், இந்த பிரமிட் எல்லாம் கட்டிக்கிறாங்களே பாரோஸ், இந்த காலத்துல பிரமிட்கள் கட்டப்படக்கூடிய ஃபராயினாக்களுடைய காலத்துல
அவங்க ஒரு மார்க் கொண்டு வச்சுப்பாங்களாம், கண் மார்க் கொண்டு. அதுக்கு சொல்லுவாங்க ஐயோ ஃபாரஸ்ட். அது அவங்களோட நம்பிக்கை இருக்குமா, அந்த மார்க்கை வச்சு கொண்டா பதுவா பலிக்காது. அது சுபஹானம். முஸ்லீம் இல்ல, முஸ்லீம் அல்லாத மக்கள் கூட பதுவாக்கு பயந்தாங்க, பதுவாக்கு பயந்தாங்க. ஒரு வரலாறு புத்தகம் இருக்குது, நான் தமிழ்ல சொல்லிட்டு போறேன். ஜான் கெனடியுடைய குடும்பத்தின் சாபம் டிரான்ஸ்லேஷன் பண்ணலும். இந்த அமெரிக்க ஜனாதிபதி ஜான் கெனடி இருக்கிறாரு, இவர் கொலை செய்யப்பட்டார். சில காலத்தில் அவருடைய மனைவி கொலை திடீரென்று இறந்து போய்விட்டார். அதுக்கு பிறகு அவருடைய சகோதரர் இறந்து போனார். அதுக்கப்புறம் அவருடைய டிரைவர் இறந்து போனார். தொடர்ந்து பல பேர் சாவோமே. அமெரிக்க மக்கள்கிட்ட, அரசியல்வாதிகிட்ட இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்காம், கெனடிய திடீரென்று எதிர்பார்க்காம சுட்டது அவருடைய பதுவா தான் யாருமே இருக்கிறாங்க இல்லை. அதே போல எகிப்துல நான் சுருக்கமா சொல்றேன், இன்றைக்கும் எகிப்துல ஒரு மமி பணம் இருக்குது. வரலாறுக்குறி எழுதி வைக்கிறாங்கன்னு தெரியும். என்ன தெரியுமா, 12 வருஷத்துல, அவருக்கு 12 வயசு, அவர் அநியாயமா கொண்டு போட்டாங்க மன்னன். 12 வயசு மன்னன், அவரை கொண்டு போட்டாங்க. அவர் சாவுற நேரம் செஞ்ச சாபம் எகிப்திய மக்கள் தேய்க்குது, 5000 வருஷமாவே இன்னும் பலிக்குது என்று. சகோதரிகளே, தாய்மார்களே, 1917-18 அமெரிக்கால ஒரு வாலிபால் டீம், நான் பேருடன் செல்லாம போறேன், வாலிபால் டீம், அந்த நல்ல விளையாட்டு வீரர் என்ன செஞ்சிட்டாங்க, அவரை அநியாயமா டீம்ல இருந்து விலக்கினாங்க. 80 வருஷம் அந்த டீம் வெத்தல்ல. அமெரிக்காவுடைய ஸ்போர்ட்ஸ் கிளப்ல, ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு துறையில ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த வாலிப பொடியன ஒரு பிளாக் அமெரிக்கன், அவரை அநியாயமா விலக்கின பதுவா தான் 80 வருஷமாவையும் அமெரிக்கால அந்த டீம் வெத்தல்ல. நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஹிந்து மதத்திலையும் நிறைய சாபங்களுடைய வரலாறுகள் அவங்களோட வேத புத்தகங்கள்லயும் இருக்குது. இது அந்த மதங்களை நான் சொல்றது இல்ல. பதுவாக்கு எங்கட பாசையில சொன்னா சோனவன் மட்டும் இல்ல, சோனவன் மட்டும் இல்ல, பரங்கியன்ல இருந்து, யகூதியன்ல இருந்து, ஹிந்துல இருந்து, பௌத்தர்கள் இருந்து எல்லா மத மக்களும் பதுவாவை பயப்படுறாங்க. ஏன் தெரியுமா, சில விஷயங்கள் அல்லாஹ் உலகத்துல ஆமாக்கி இருக்கிறான். களிமா தேவல்ல, அநியாயம் செய்யப்பட்டு ஒருத்தன் பேசிட்டான் அந்த வார்த்தை பழிச்சிரும். எனவே தான் அமெரிக்கால ஒரு ஆய்வு செஞ்சாங்க, கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆய்வுக்கு ஒரு ஆய்வை சொல்றேன், நல்லா விளங்கிக்கோங்க. நான் ஆரம்பத்திலேருந்து வரலாறு ரீதியாகவும் சொன்னேன், ஒரு ஹதீஸ்லேருந்தும் சொன்னேன், இப்போ உளவியல் ரீதியாக ஆய்வு ரீதியாகவும் சொல்றேன். ஏண்டா இந்த முசீபத் எங்கள்கிட்ட, எங்களோட குறிப்பா எங்களோட முஸ்லீம் பொம்பளைகள்கிட்ட போகணும். நிறைய கூட பதுவா செய்யற எங்களோட தான். சகோதரிகளே, தாய்மார்களே, சமீபத்தில் ஒரு ஆய்வு செஞ்சாங்க. என்ன தெரியுமா செஞ்சாங்க, இந்த புள்ளைகளுக்கு பதுவா செஞ்சா படுவதே புள்ளைகள் பொதுவா பதுவா என்றது முழு உலகத்திலே எல்லா மதத்திலும் இருக்கிற சாபம். இங்கிலீஷ்ல கர்ஸ் என்றது CURSE. இந்த சாபத்துக்கு உண்மையில விஞ்ஞான ரீதியா தொடர்பிக்கான்னு கேட்டு ஆய்வு செஞ்சதுல முடிவு என்ன தெரியுமா சொல்றாங்க, நீங்க ஒரு பொருளை பார்த்து, மனுஷனை வச்சுக்கோங்க, நாங்க மனுஷனை மட்டும் முடிப்போம், ஒரு மனுஷனை பார்த்து நீங்க ஒரு பதுவாவை செஞ்சா 2 விதமான மாற்றம் உண்டாகுமா. ஒன்று, அந்த மனுஷன் மூளை அதனால பாதிக்கப்படுமா. நான் விரிவா சொல்லலாம், பெரிய புத்தகங்கள் 6-7 புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது. லேசா சுருக்கமா சொல்றேன், உங்களுக்கு விளங்குறமாய் சொல்றேன்னா, உங்களோட புள்ள நல்லா படிக்கிற புள்ள கொஞ்சம் பெரளி பண்றான், செல்ற பேச்சு கேட்கிறான், இல்ல போனோட தான் இருக்கிறான், திருத்தப்பட வேண்டும், அது வேற. அதிக பெரம்பெடுத்து பரவாயில்லை, இன்னும் சொன்னா ஏறி மிரிங்க பரவாயில்லை, பதுவா செய்யாங்க. ஒரு புள்ளைய பார்த்து மாடு மாடு நீ படிக்க மாட்டாய், நீ அவரமாய்த்தான் போவாய், நீ உட மாமாவமாய்த்தான் போவாய், இப்படித்தான் ஏசுற. இப்படி சொல்ல 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 எங்கட மூளை, அந்த புள்ளையோட மூளை அதை உள்வாங்குமா.
விஞ்ஞான ரீதியாக ப்ரூவ் பண்ணப்பட்ட வீதம் இந்த முடிவு. அந்த சிந்தனை மூளை அதை உள்வாங்க 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 அந்த புள்ளையோட மனசுல வந்துருமா, நான் படிப்பு இல்லை தானே எனக்கு. நல்லா பாருங்க, இந்த படிக்காத பிள்ளையில டீச்சர்ஸ் மாட்ட கேட்டு பாருங்க, அவனுல எல்லாம் 4-5 பேர் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்துருவானு. ஒன்று சேர்ந்து கொண்டு, அரே பாடம் பார்க்கலையா, நீங்களாம் படிக்கிறவங்க தாண்டா போங்க, நாங்கள் இன்னைக்கு கூத்தடிச்சிட்டு வாரோம் செல்றா இல்லையா? இப்ப நாங்களும் பெருசாயின போற செல்றேன். தார் அவனா டாக்டரா, ஓமாச்சான் அவன் செட் எல்லாம் முந்தி மாஞ்சி மாஞ்சி படிப்பாடுவாள். நாங்க இனி கிரவுண்ட்லயே மங்களே நாங்க வந்துடுற பாக்குறோமா இல்லையா? டீச்சர்ஸ்மாருக்கு தெரியும், பிள்ளைகள் கிளாஸ் ரூம்லயும் 2-3 குரூப் ஆயிப்பாங்க. அது என்ன தெரியுமா, ஒரு பிள்ளைய பார்த்து நீ படிக்கிறல்ல அப்படித்தான் போய், நீ வீணா போய், நீ வீணா போவாய், நீ மாடா போய், நீ பெறலியண்டு கெட்டதை சொல்ல 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 அந்த எஃபெக்ட், அந்த வார்த்தையுடைய இந்த எஃபெக்ஷன் ரிஃப்ளெக்ஷன், அந்த வார்த்தையுடைய பிரதிபலிப்பு அந்த புள்ளையோட காதுல கேட்க 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 மூளை என்ன செய்யுமா, அதற்கான ஒரு வழியை திறந்து கொடுக்குமா. சுபஹானல்லாஹ். அந்த வழியை திறந்து குடித்ததோட அந்த உடம்பு, அவன் முழு உடம்பும் அதற்கேற்ப இயங்க ஆரம்பிக்குமா. இதுக்கு இங்கிலீஷ்ல நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்றுவாங்க. நியூரோ பிளாஸ்டிசிட்டி படிச்ச பொம்பளையில் இருந்தால் இந்த வார்த்தையை எடுத்து தேடி பாருங்க, நியூரோ பிளாஸ்டிசிட்டி. இந்த 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 செயற்பாட்டுக்கு நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்றாங்க. நிறைய புக்ஸ் இருக்கு, கர்சஸ் அண்ட் நியூரோ பிளாஸ்டிசிட்டி, அது மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கு, பெரும் பெரும் ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கு. அப்ப அந்த புல்ல காலப்போக்கில் அப்படியே மாறிடுமா. உங்களுக்கு நம்பலாமேக்கா? இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஏன் கமே ஸ்கூல்ல படிக்கிற புள்ளைகள் பாஸ் ஆகுறதே இல்லை, பெரிய பெரிய ஸ்கூல்ல போட்டா நல்லா படிக்கிறாங்க? என்ன வித்தியாசம்? கமே ஸ்கூல்ல படிக்கிற புள்ளைகள் என்னத்தான் இருந்தாலும் ஸ்கூல் விட்டு வர சரி, அவன் கலசனை தூக்கிட்டு சேத்துல பேருந்து தான் வர. பெரிய பெரிய ஸ்கூல்ல படிக்கிற போட்டியாம தூசி படாம வருவாங்க. 1-2 விதிவிலக்கு, டிஃப்ரெண்ட் விலகுதா இல்லையா? புள்ளைல பார்த்தாவே தெரியும். நான் ஸ்கூல்களோட பேரை சொல்ல விரும்பல. ஸ்ரீலங்கால இந்த ஸ்டூடெண்டா, அவன் இந்த காலேஜ் பொடியனா இருக்குமே, இவன் இப்படி இல்லையா? இப்போ எப்படி பார்க்குறோம் தெரியுமா? சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு கிராமத்தில் இருக்கிற ஸ்கூல், கமே கொடையில் இருக்கிற ஸ்கூல், சேரும் அப்படித்தான் பேசுற, புள்ளேலும் அப்படித்தான் பேசுற. இனி நாங்க அந்த காலேஜ் புள்ளைகள் இல்லையடா என்று தான் பேசுற. இந்த புள்ளைகளுக்கு நாங்க இப்படி சொல்ல 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 அந்த முழு புள்ளையிலும் நாங்க இப்படி என்று மாறும். ஆனா இதுல இருக்கிற ஒரு புள்ளைய கொண்டு போய் நல்ல ஒரு பெரிய ஸ்கூல்ல போட்ட சரி, அவனுக்கு படிப்பு வரலாட்டியும் அவன் நட உட பேச்சு உடுப்பு எல்லாம் மாறிடும். ஏன்? பெரிய ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க, நாங்க டீசெண்டா நடக்கணும். நான் தமிழ்ல சொல்லிட்டு போறேன். என்ன, நாங்க கிராமத்து ஸ்கூல் இல்ல, நாங்க கமகோடை ஸ்கூல் இல்ல தெரியுமா, நாங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நம்பர் 1 ஸ்கூல், ரெஸ்பெக்டா நடக்கணும். அப்படி செல்ல 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 அவன் உள்ளத்துல வந்துடும், நாங்க சாதாரண ஆட்கள் இல்ல, நான் இந்த ஹை ஸ்கூல்ல படிக்கிற புள்ள, நான் இப்படி என்று சொல்லக்கொள்ள, அந்த நீ இப்படி என்று சொல்லக்கொள்ளதான் அந்த வார்த்தை அந்த புள்ளையோட மனசுல பதிகிறான். சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களோட புள்ளைய இந்த இங்க ஜிம்மிக்கு தான் பாடி பில்டிங் ஆராய்ட். இப்போ உங்களோட பிள்ளைகள் சில பேர் இந்த ஜிம்முக்கு போவாங்க இல்லையா? ஜிம் என்ன தெரியும் தானே? சும்மா இருக்கிறதுக்கு உமாக்கு ஒரு பிளேட்டை தூக்கி கழுவி கொடுக்க மாட்டானோ, அநியாயம் அந்த ரூம்ல போய் கொண்டு 120 கிலோ தூக்கி வேறுக்க தூக்கி தூக்கி வச்சுட்டு வந்துட்டு, நான் இன்றைக்கு போய்ட்டு 100 கிலோ தூக்கினேன்டுவாங்க. நல்ல விஷயம் தானே, பிள்ளைண்டல்ல. ஆம்பளை பிள்ளையில சொக்கடையனாக்காம கொஞ்சம் உஜார பழக்குங்க, அது வேற. நான் சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன். சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்க உங்களோட வீட்டுல பாருங்க, இந்த இளந்தாரி புள்ளையில ஒரு ஜாய் காத்துல தொங்க போட்ட புடலங்க மைசி வீசி பட்டுட்டு போவாங்க. கொஞ்ச நாளையில மாமா நான் ஜிம்முக்கு பேத்து வரேன், ஜம்முக்கு பேத்து வரேன்டுவாங்க. ஆனா உடம்பு அப்படி தைக்கும். ஆனா அவரோட நடம் மாறி, அவரோட பேச்சு மாறி, தாத்தா என்ன உடம்பு பாத்தியா, ஆனா சயின்ஸ் லேப்ல தப்பி வந்து எட்ட கட்டுமா இருப்பான். ஆனா செல்ற எப்படி, தாத்தா என்ன கட்ச பாத்தியா, என்ன நடைய பாத்தியா? பாக்குறீங்களா இல்லையா?
சகோதரிகளை தாய்மார்கள், எனக்கு ஆம்பளை புள்ளைய நான் தெளிவாக விளக்கப்படுத்தலும், பொம்பளை புள்ளைகளுக்கு பெண்கள் என்றதால நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன நடக்கிற தெரியுமா? அந்த ஜிம் கிளாஸுக்கு போனா எந்த ஜிம் கிளாஸ்ல இப்படித்தான் நடங்கன்னு சொல்லி கொடுக்கறது இல்லை, இப்படித்தான் பேசணும்னு சொல்லி கொடுக்கறது இல்லை, இப்படித்தான் கையை வைக்கணும்னு சொல்லி கொடுக்கறது இல்லை. ஆனா கிழமைக்கு 2 நாள் அந்த கிளாஸுக்கு போனாலும் அந்த கிளாஸ் முழுக்க பாடி பில்டர் மாட போட்டோ தான் நீக்கும். அப்ப சில பாத்தியா, அவன் சைஸை பாத்தியா, அவன் நடைய பாரு, அவன் உடைய பாரு, இதே மாதிரி தான் நீ ஆகணும், இதே மாதிரி தான் நீ ஆகணும். செல்ல கொள்ள இவட உள்ள பாரு, உனக்கு கொஞ்சம் இப்படி வருது, கொஞ்சம் அப்படி வருதுன்ற கொள்ள அந்த மூளை அந்த வார்த்தையை எடுத்து உனக்கு இந்த எஃபெக்ட் உண்டாகுது, இந்த எஃபெக்ட் உண்டாகுதுன்னு சொல்ல 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 அவன் நடை உடை பேச்சு எல்லாமே மாறும். சகோதரிகளே தாய்மார்களே, இதே மாதிரி தான் உங்களோட சின்ன பிள்ளையும். நீ படிக்க மாட்டாய் சொல்ல 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 அவன் படிக்காம போவான். நீ மதாவியன் சொல்ல சொல்ல அவனை மதாவியனா தான் போற. நீங்க எதை கொண்டு ஏசுறீங்களோ அந்த மாதிரி தான் போற. சில பிள்ளை சொல்ற, எங்கட மூத்தவன் நல்ல உஜார், எங்கட சின்னவன் அவன் ஒரு சொக்கடே நோயாளி மாதிரி. கடைசியில 15-25 வயசாக்குள்ள மூத்தவன் அளவாங்கு புளிங்கிறமா இருப்பான். அவனை பார்த்தா பாவக்காய் கொடி மாதிரி இருப்பான் சின்னவன். நாங்க நீ சின்னத்துலேருந்து நாங்க அப்படி இல்லை இல்லையா, எங்கட நானா நல்ல உஜார். அப்ப நீ என்னத்த பவுடரா திண்டாய்? சகோதரிகளே தாய்மார்களே, உங்களுக்கு விளங்குற உதாரணத்துல சொல்றேன். என்ன தெரியுமா? இதனால தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்பட்டாங்க. பதுவா என்றது இன்றைக்கு சயின்டிபிக்கலும் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குது, சைக்காலஜிக்கல் உளவியல் ரீதியிலும் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குது. அதே போல ஹதீஸ்லையும் சொல்லப்பட்டிருக்குது, சஹாபாக்கள்லையும் இது நடந்திருக்குது. நாங்க தெளிவு பெறுங்க. ரமலான் மாசம் சும்மாவே துவா கபூலாகிற மாசம், இத வாயை பொத்திக்க வேண்டிய மாசம். இது ஒரு சந்தர்ப்பமாக எடுங்க. ஏண்ட வாயிலிருந்து இனிமேல் எந்த பதுவாவுடைய வார்த்தையும் வரக்கூடாது. இனிமேல் இன்றைக்கு இந்த மஜ்லிஸ்ல இருந்து நான் என்ன பதுவாவை விட்டுட்டான்னு நினைங்க. எந்த அளவுக்கு சைக்காட்ரிஸ்ட்மார் சொல்றாங்கன்னு சொன்னாலும், உளவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு புல்ல ஓடுது, தண்ணியில் ஓடுது, அடே ஓடாததா புழுவான்னு செல்ல வானமாம், ஓடாதா புழுவான்னு செல்ல வானமாம். நெகட்டிவ் தோட்ட போட வானம், புழுவாய் பெரலுவாய் கையை காலை உடச்சிக்கொள்ள போறியாடா. ரோட்ல எவனாவது பைக்ல ரேஸ் பண்ணி போற சத்தம் கேட்கும், அவன் சேர்த்து சைலன்சருக்கு பீட் போட்டிப்பான். இங்க வீட்டுல கேட்கிறவள் நாசமா போனவனு போற போக்கு கை யார தின்ன பாக்குறானோ தெரியும். உனக்கு என்னடி, அவன் பைக் அவன் போறான். ரோட்ல நடந்து போகல ஒரு காரோட ஸ்பீடா போனா சாவ போறான். உனக்கு எந்த கோண்ட மடியில சாவ பாக்குற. அவன் கார் அவன் போறான், போறவன் போறட்டும், சாவுறவன் சாவு. நீங்க எம்மா ரோட்ல போற வாழ்வுக்கு எல்லாம் பதுவா செஞ்சு கொண்டீங்க. நாங்க ஏன் பதுவா செய்யணும்? அதனாலதான் சொல்லுவாங்க, ஒரு புள்ள ஓடுற புள்ளைக்கு ஓடாத புழுவாய் என்று சொல்றத விட புலாம ஓடுங்க. இது உளவியல் ரீதியாக சொல்றாங்க. நீ இப்படியே இருந்தா மாடாத்தான் போவாய், அப்படி சொல்ல வானம், அப்படி சொல்ல வானம். படிச்சா ஒரு நல்ல இடத்துக்கு வரையலுமே என்று சொல்லுங்க. பள்ளி போகலையா? சில பேர் கொஞ்சம் சில சூஃபி ஆயிக்கிறவங்க அப்படி பள்ளி போகலையா? இல்ல போறான், இரு தெரிந்தான் அவனுமான கடைசியில குடு அடிச்சு கொண்டு கஞ்சி அடிச்சுட்டு திரியிறான். அத மாதிரி தான் போவலியாம். அடி பெத்த புள்ள நீ கஷ்டப்பட்டு வளர்த்தது. இதை விடுங்க. பள்ளிக்கு போகலையா? போகல. பள்ளி பேர் எவ்வளவு பேர் நல்லா தோந்துட்டு பேத்து அது மாதிரி வாவே நல்லதான்னு பாசிட்டிவ் சைட காட்டுங்க, நல்லதை காட்டுங்க. அப்ப அது துவாவா மாறும். இன்னைக்கு பிரபலியமாக பேசப்படக்கூடிய ஒரு சம்பவம் தான் ஷேக் சுதைசி, மதீனாவுடைய மக்காவுடைய இமாம். அவருடைய பர்சனல் லைஃப் பொலிட்டிக்கல் அதெல்லாம் எங்களுக்கு வேலை இல்லை. மக்காவுடைய இமாம் சுதேசிட துவாவை கிராத்தை கேட்காத ஒரு பொம்பளை வைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மக்கால சொல்லுவாங்க, போய் தொழுற நேரம் சுதேசி தொழிக்க வந்தா அந்த மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்க மாட்டேன். நாங்க கேட்கிற குரல் இல்லையான்னு. ஷேக் சுதேசி அவரோட வரலாறுல, சொந்த வரலாறுல எழுதியிருக்கிறாராம், அவரு அதிகமா பெரளி பண்ணுவாராம். ஆனா அவங்களோட உண்மை எப்படி தெரியுமா? ஏசுவாவாம்,
நீ இப்படியே செஞ்சிரு. யல்லா இவனை மக்கால இமாமா ஆக்கிருங்க. பாரு, யல்லா இவனை மக்கால இமாமா ஆக்கிரு. அப்படி ஆக்கினா தான் இவன் நல்லா இருப்பான். சுப்ஹானல்லாஹ். இதுதான் துவான்றது. வார கோத்துக்கு சுதேசி எழுதுறாராம் அவனோட புத்தகத்தில். எனக்கு அந்த புத்தகத்தை பார்க்க கிடைக்கல. நான் கண்ணால பார்க்காம நான் பேச மாட்டேன். நிறைய நம்பிக்கைக்குரியவங்க வாசிச்சுட்டு சொன்னாங்க. அவர் ஒரு நாள் எவ்வளோ பெறலியண்டா, உம்மா சமைச்சு கொண்டிருக்கல மண்ணை கொண்டு போய் சட்டியில போட்டாராம். நாங்க ஆக்கிக்கொள்ள மண்ணை இல்லை, கையை போட்டாவே என்ன பதுவா வரும், மண்ணை போட்டி விட்டுட்டாராம். அந்த டைம்ல உம்மா சொன்னா, நீ மக்கால இமாமாவே போண்டு அவரே சொல்றார். சகோதரிகள் தாய்மார்களே, எங்களோட இஸ்மாயில் ஹஜ்ரத் மௌத்தா போனாங்க, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வோட கபரை பிரகாசமாக்கி வைப்பானாங்க. இஸ்மாயில் ஹஜ்ரத் ஓதின மாணவர்கள் சொன்னாங்க, அவருக்கு ஆக கோபம் வந்தா மனுஷன் செல்ற விலங்குதான்னு கேட்பாங்களாம். நாங்க மாடு என்றதானே, அவரை மாத்தி கொண்டிருக்கிறாரு. கோபம் வந்தா மனுஷன் என்று வரா ஊண்டி. சகோதரிகளே தாய்மார்களே, இது எங்களுக்கு ஜோக் மாதிரி இருக்கும். இன்றைக்கு மக்காவுடைய இமாம கொண்டு வந்தது யார் தெரியுமா? அவங்களோட உம்மாட துவா. உங்களோட பாசையில சொன்னா பதுவா. அவ பதுவாவை பலவீனா கோபம் வந்தா நல்லதை கேட்பாவா. ஷேக் சுதேசியாவோட வரலாறுல இருந்து. எனவே சகோதரிகளே தாய்மார்களே, உங்களோட பாவனை பொருளாக இருந்தாலும் சரிதான், வீட்டில் இருக்கிற மிருகங்களாக இருந்தாலும் சரிதான், ஒரு பூனையாக இருந்தாலும் சரிதான், உங்களோட பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், பதுவாக்களை விட்டுருங்க. நாங்க மனசால சொன்னோம், சும்மா சொன்னோம் அப்படி என்று இல்ல. துவா வேற, பதுவா வேற. துவா என்பது ரஹ்பத்து மினல்லாஹ், அல்லாஹ்ட்ட நல்லதை கேட்கறது. அதை நீங்க எப்படி கேட்டாலும் பரவாயில்ல. ஆனா பதுவா இருக்கிறது தானே, அது அல்லாஹ்ட்ட கெட்டது கேட்கறது. நீங்க துவா கேட்கறது யாருக்கும் கேட்கலாம் தெரியுமா? துவா ஒரு காஃபிருக்கும் கேட்கலாம், இஸ்ரேலுடைய பிரசிடென்ட்டுக்கும் கேட்கலாம். யாரெல்லாம் இந்த ஜோ பைடனுக்கு தீன் ஹிதாயத்தை கூடிய அல்லாஹ் அவன் இஸ்லாத்துக்கு வரவாண்டு நீங்க துவா கேட்டாலும் பாவம் எழுதப்பட மாட்டுச்சு. துவா நரகவாசிக்கும் கேட்கலாம், நன்மை தான் கிடைக்கும். கபூலாக்குறது கபூலாக்காது அல்லாத. ஆனா பதுவா என்றது நீங்க அநியாயம் செய்யப்பட்டு உங்களால் மறுப்பு கொடுக்க முடியாத கட்டத்தில் மட்டும்தான் பதுவா செய்யும். எனவே சகோதரிகளே தாய்மார்களே, நான் இவ்வளவு நேரம் பேசுறேன் வேறொன்றுக்கும் இல்லை. நாங்க கொஞ்சம் மனசு கேடுங்க. இன்னைக்கு நாங்க கணக்கெடுக்காத ஒரு விஷயம், நாங்க நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம். ஆனா இது ஒரு பயங்கரமான விஷயம். எங்களோட வாழ்க்கையில எங்கட புள்ளைய பெத்த புள்ளையில நாங்க குழியில போடுற மாதிரி வேலை. எனவே அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. ரமலான் மாதம் எங்களோட பேச்சுகளை பாதுகாத்துக் கொள்வோம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பிஹி அது வல் ஜஹல. யாரு நோம்ப பிடிச்சு கொண்டு கெட்ட வார்த்தைகள், கெட்ட செயல்கள், அதே போல என்னது ஜஹாலத்தார வேலைகளை செய்கின்றாரோ, فليس لله حاجة في ليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. இவர் பசியிலேயும் தாவத்திலே மீத தவிர அல்லாஹ்க்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே சகோதரிகளே தாய்மார்களே, ரமலான சந்தர்ப்பமா பயன்படுத்துங்க. ஒரு துவாக்களை அதிகமா கேளுங்க. எந்த காரணத்தை கொண்டும் பதுவாக்களை செஞ்சிடாதீங்க. எங்களோட வாழ்க்கையில பதுவாவுடைய வார்த்தை வந்த நாள்ல கடைசி நாளாக அல்லாஹ் இன்றைய நாளை ஆக்கி வைப்பானாக. இதற்கு பின்னால் மௌத் வரைக்கும் எங்களோட வாயிலிருந்து எந்த ஒரு பதுவாவுடைய வார்த்தை வராமல் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்மை பாதுகாத்தருள்வானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.